ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீரிஸோட பேர் த குட் பேட் மதர் எபிசோட் 10. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்துங்க. இதுக்கப்புறம் போகிற எபிசோட்ஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஹீரோட அம்மா எல்லாம் எவிடன்ஸ் எரிச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்து ஹீரோ அழுதுட்டு நிற்கிறான். அப்போ திடீர்னு அங்கே ஒரு கார் வருது. அதுலேருந்து கொஞ்சம் பேர் இறங்கி ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோட அம்மா விடுங்கன்னு சொல்லி அழுறாங்க. அப்போதான் காலேருந்து சிஇஓ இறங்கி வராரு. அவர் ஹீரோட அம்மா கிட்ட பார்த்து ரொம்ப நினைச்சல எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அப்படியே உங்க பையனை நான் ஏன் பையன் மாதிரி வளர்த்தேன், ஆனா எனக்கே அவன் முதுகுல குதிரை தெரியுமா, எனக்கு எதிராக எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கானா, என்ன பழி வாங்க போறான்னு சொல்றாரு. ஹீரோட அம்மா கீழே உட்காந்து அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனோட ஞாபகம் எல்லாமே போயிடுச்சு, அவனை விட்டுடுங்கன்னு அழுறாங்க. அதுக்கு அவரு அதனால முடியாது, ஏன்னா அவனுக்கு எப்போ வேணா ஞாபகம் வரலாம், அதுக்கப்புறம் என்ன பழிவாங்க வருவான்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க எல்லா எவிடன்ஸையும் நான் எரிச்சிட்டேன்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு பின்னாடி ஹீரோ எந்திரிச்சு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்றான். அவங்க அப்படியே ஷாக்ல கத்துறாங்க. அப்போதான் அந்த கனவுனே ரிவீல் பண்றாங்க. ஹீரோட பயத்துல எந்திரிச்சு ஹீரோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அவன் அமைதியா தூங்கிட்டு இருக்கான். அவங்க அந்த எவிடன்ஸ் எல்லாம் எரிச்சதுக்கு அப்புறம் அது தூங்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கனவு தான். அவங்க அப்படியே அந்த பயத்துல போய் படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ கிட்ட வந்து நாங்க ஒரு நிறைய புதுசா பண்டிகைலாம் வாங்க போறோம், இனி இந்த ஃபார்மோட ஓனர் நீ தான் சொல்றாங்க. அவனுக்கு ஞாபகம் திரும்பி வந்து அவன் திரும்ப லாயர் ஆயிட்டானா அவனோட லைஃபே ரிஸ்க் ஆயிருங்கிறதால தான் அவனை ஃபார்ம் ஓனர் ஆக்கலான்னு அவங்க டிசைட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆகி அப்புறம் லாயர் ஆக முடியாதான்னு கேட்கிறான். அதுக்கு அவங்க இனி அதெல்லாம் உனக்கு வேணாம், இந்த ஃபார்ம்லேயே சந்தோஷமா இருக்க பழகிக்கோன்னு சொல்றாங்க. அவனுக்கு அவங்க ஏன் எப்படி சொல்றாங்கன்னு புரியல, ஆனா அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக ஓகேன்னு சொல்றான். இங்க சாம கண்டுபிடிச்ச பேக்கை கொண்டே வித்துறான். அது ஹீரோசியோல வரும்போது அவன் அம்மாக்காக வாங்கிட்டு வந்தது. அது அவங்க அம்மா சாமோட அம்மா கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கை வித்து வந்த காசை கடங்காருக்கு அனுப்பியிருப்பான். அவர் ஃபோன் பண்ணி என்ன 2 0 குறையுது, உன்னோட 2 கிட்னியும் இப்படிதான் குறைய போகுதுன்னு சொல்றாரு. சாம் அவர்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்க அதுக்கு அவரு இந்த வாரத்துக்குள்ள நீ கொடுக்கலன்னா உன் அம்மா அப்பாவே கண்டுபிடிக்காத மாதிரி உன்னை அடையாளம் தெரியாம பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கோலை கட் பண்ணிடுறாரு. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுக்க சாமோட அப்பா அவன் கிட்ட வராரு. அந்த சியோட ஆளுங்க இருந்த வரைக்கும் ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க வச்ச காய்கறிலாம் நல்லா வளர்ந்துருக்கும், அதை வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவர் சாம் கிட்ட அவங்க எங்கன்னு கேட்கிறாரு. இப்ப அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. லாஸ்ட் நைட் அவங்க ஹீரோவும் அம்மா வெளியே போற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த எவிடன்ஸ் இருக்கிற ரூமுக்கு வருவாங்க. அங்க எந்த எவிடன்ஸுமே இருக்காது, ஏன்னா அந்த ஹீரோட அம்மா எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. அவங்க எவிடன்ஸ்ல எங்க போச்சுட்டு பேசிட்டு இருக்க பின்னாடி ஒரு வர சத்தம் கேக்குது. அவங்க நேரம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோட அம்மா தான் வந்திருப்பாங்க. அவங்க உள்ள இருக்கிற தெரியாம கதவை பூட்டிட்டு போயிடறாங்க. ஸோ அவங்க டே ஃபுல்லாக அங்கே தான் மாட்டி இருந்திருப்பாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்காக மண்ணு கீழே குழி தோண்டி அப்படியே வெளியில் வந்துடலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வெளியே இருந்து பார்த்துட்டு இதுக்குள்ளே யாரும் குழி தோண்டதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கு மேலே கல்லை போட்டுட்டு போயிடறான். ஸோ அவங்க ஐடியா அப்படியே போயிடுது. அவங்க 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அதில் ஒருத்தர் கோல் வருது. அவங்க ஃபார்மில் வச்ச பிளான்ஸ்லாம் நல்லா வளர்ந்தால அவங்க டிவியில் இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஏரியாலே கிடைக்காத ஒரு டிஃப்ரெண்டான சாலட்டை வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களை இன்டர்வியூ கூப்பிட்டதால அவன் எந்திரிச்சு ரொம்ப சந்தோஷமா வெளியே போறான். மற்றவன் நீ கதவை எப்படி திறப்பன்னு கேட்க பக்கத்துல இந்த ஒரு டூல் எடுத்து கதவை ஒரே உடைச்சிடறான். அதை பார்த்து மற்றவன் ஷாக் ஆகி அட பாவி இவ்வளோ நேரம் இருந்துமே இதை முன்னாடியே பண்ணிக்க கூடாதான்னு பாக்குறான். இங்க ஊத்தல வீட்டுல எல்லாரும் ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சாம்போட அம்மா தான் சமைச்சிருப்பாங்க. எல்லாரும் சாப்பாடு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே கோவம் வருது. அப்ப ஹீரோட அம்மா அங்க வேற அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அவங்களும் சாப்பாடு நல்லா தான் இருக்கு, என்ன கொஞ்சம் வேகலன்னு சொல்றாங்க. அது கேட்டாலும் சிரிக்கிறாங்க. அப்படி ஹீரோட அம்மா கிட்ட இப்பெல்லாம் நீங்க எங்களை எதுக்குமே கூப்பிடுறது இல்லையே ஏன்னு கேக்குறாங்க. ஊர்க்காரங்களும் நீ இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நீங்க இப்படி எங்களை கூப்பிடாம இருக்கிறதா எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஊத்தலைவர் நான் வேணும்லாம் பண்ணல, நீ எப்போ போறாங்க கூட வா, ஹீரோ திரும்ப லாயர் ஆகிற வரைக்கும் அவனே கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அவகிட்ட கோமா இனி அவன் லாயர் ஆக போறது இல்ல, இதை பத்தி நீ பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு மத்தவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே பேச்சு மாத்தி நான் ஹீரோ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், எனக்கு அப்புறம் அவனை பாத்துக்கிறதுக்கு யாராவது வேணும் இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்டு மத்தவங்க இன்னும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க ஊத்தலவர் எந்திரிச்சு கண்டிப்பா ஹீரோ கல்யாணம் நடக்கும், நாங்க பண்ணி வைப்போம்னு சொல்றாரு. எல்லாரும் கை தட்டுறாங்க. இப்ப பொண்ணு பார்க்க போறதுக்காக ஹீரோவை எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கோட்டு சோடெல்லாம் போட்டு அப்படியே ரெடி ஆகி வரான். அவனை பார்த்தலாம் கையெல்லாம் தட்டுறாங்க. அவங்க பொண்ணையும் அவங்க அம்மாவையும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் மீட் பண்ணுவாங்க. ஊருக்காரங்கள வேற வேற சீல உட்காந்துட்டு அவங்களுக்கு தெரியாத மாதிரி கேஷுவல் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணி எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஹீரோ சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றதால அவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க நிறைய பொண்ணுங்களை பாக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து வாங்கின சர்டிபிகேட் எல்லாத்தையுமே காட்டுறாரு. ஆனா அவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு கடத்துல ஊருக்காரங்களே ரைட் ஆயிடுறாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா வந்தவங்க எல்லாம் ஹீரோ பைத்தியம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் ஊருக்காரங்க இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், நாங்க நடத்தி வைப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்காக டவுனுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஹீரோயினை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோனோட சலூன்ல அவளுக்கு ஒரு கஸ்டமருக்கு சண்டை ஆயிருது. அந்த கஸ்டமர் அவளை அடிக்க வர அவ நெயில் கட்டால கையை கிழிச்சிடறா. அவருக்கு இன்னும் வந்து அவ கூட சண்டை போட வராரு. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வந்து அவங்க 2 பேரும் தடுத்துறான். அவர் உடனே ஹீரோவே அடிக்க வராரு. ஆனா மசில் மெமரியால அவரை போட்டு அடிச்சிடறான். ஆனா அவனுக்கு என்ன பண்ணானே புரியல. அந்த கஸ்டமர் ஹீரோ கிட்ட நீ யாருன்னு கேட்க அவ என்ன சொல்றது தெரியாம நிக்கிறான். உடனே ஹீரோயின் அவர் லாயர், அவன் நினைச்சா நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான்னு சொல்றா. அந்த கஸ்டமர் ஹீரோ லாயருங்கிறத நம்ப மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் அவர் கூட சண்டை போட வர ஒரு மோட்டர் பைக் அவளை இடிக்கிற மாதிரி வருது.
அதை பார்த்ததும் ஹீரோக்கு ஸ்கூல்ல நடந்த ஆக்சிடென்ட் ஹீரோக்கு ஞாபகம் வருது. உடனே அவளை காப்பாத்திடுறான். ஆனா அவன் கீழே விழுந்தாலும் மயங்கிறான். அவன் பாக்கெட்ல இருந்து இந்த பேட்ச் கீழே விழுந்துரும். அதை பார்த்துட்டு அவன் உண்மையில லாயர் தானே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் பயந்து போய் அவனை எழுப்ப அவன் எந்திரிச்சு அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப சொன்ன அதே டைலாக்ஸ் சொல்றான். அது கேட்டவன் ஷாக் ஆயிரா. அவருக்கு கீழே விழுந்தாலும் ஒரு அடிபட்டிருக்கும். இப்ப கட் பண்ணா அவன் காயத்தெல்லாம் பார்த்தா அவன் அம்மா அவனை திட்டுறாங்க. அவங்க ஏன் நீ மோட்டர் பைக்கு முன்னாடி எல்லாம் போனன்னு கேட்க அவன் ஹீரோயினுக்கு அடிபடிச்சு அதான் காப்பாத்த போனேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து அதனால என்ன அவ செத்தா போயிட்டான்னு கேட்கிறான். அதை கேட்ட அம்மாவே வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிருந்தப்போ ஹீரோ கிட்ட தான் அப்படி சொன்னவங்க ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க ஃபார்ம்ல வேலை பார்க்குற ஃபாரினர் அவங்கள பார்க்க வராரு. அவங்க கிட்ட ஹீரோ தான் இந்த ஃபார்மோட ஓனர்னு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா எதுவும் ரியாக்ட் பண்ணாம போயிடறான். அந்த ஃபாரினர் ஹீரோட அம்மா கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு, அவனை ஹீரோக்கு பேசி பார்க்கலான்னு சொல்றாரு. இங்க சாம காட்டுறாங்க. அவன் நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருக்கான். அவங்க அம்மா ரூமுக்கு வந்து பார்த்துட்டு எது நாயின்னே தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் கோமா எங்க போறீங்கன்னு கேட்க நான் ஊருக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்றாங்க. அவன் தனக்கு நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்க முன்னாடியே சொல்லக்கூடாதான்னு கேட்கிறான். அவங்க அவனை திட்டிட்டு நாங்க ஹீரோக்கு பொண்ணு பார்க்க போறோம், 2 நாய்களும் பேசாம வீட்டுல உட்காருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஹீரோவை வீட்லயே விட்டுட்டு ஊருக்கெல்லாம் சேர்ந்து பொண்ணு பார்க்க போறாங்க. இங்க ஹீரோ வீட்டுல தனியா அவன் அம்மா நீ லாயர் ஆக கூடாதுன்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப சாம் அங்க வரான். சாமுக்கு ஹீரோட புதுசாக நகை வாங்கி வச்சுக்க தெரியும். ஹீரோ தனியாக இருக்கிறத யூஸ் பண்ணி அதை திருடானு தான் வந்திருப்பான். அவன் ஹீரோ கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறான். அதனால ஹீரோ வாங்கிட்ட நான் திரும்ப லாயர் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கறான். சாம் இதை யூஸ் பண்ணி நான் ஒரு லாயர் ஆகிறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கறான். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சாம் நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரிங் எல்லாம் கொடுப்பாங்க, உங்ககிட்ட தான் இருக்கான்னு கேட்கறான். ஹீரோவும் எங்கிட்ட ஒன்று இருக்கு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். இங்க ரெஸ்டாரண்ட்ல ஊர்க்காரங்கெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட ஹீரோட போட்டோ வீடியோஸ் எல்லாம் காட்டுறாங்க. அந்த பொண்ணு எனக்கு ஓகே தான், ஆனா ஹீரோ நேர்ல பாக்கணும்னு சொல்றா. அதுக்கு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோட அம்மாவுக்கு ஒரு கால் வருது. அவங்க உடனே வேற சொல்றாங்க. போலீஸ்காரங்க சாம் நகைப்பட்டியோட பார்த்ததால அவன் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்ததும் அவனோட அம்மா அப்பாவும் அவனை போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஊர்ல 20 வருஷமா இந்த கிரைம் நடக்காதால ஊத்தலைவருக்கு பிரைம் மினிஸ்டர் அவார்டு கொடுக்க இருந்திருப்பாரு. அதுக்கு பெரிய பேனர்லாம் அடிச்சு ஓட்டிருப்பாங்க. இப்ப அது மாறினதால ஊத்தலைவர் அழுதுகிட்டே அந்த பேனர்ஸ் எல்லாம் போட்டு கிழிக்கிறாரு. ஹீரோட அம்மா கிட்ட அந்த நகையெல்லாம் காட்டி இது உங்களோட தான் போலீஸ்காரங்க கேக்குறாங்க. ஹீரோவும் இது என்னோட தான், நான் கிஃப்டா தான் கொடுத்தேன்னு சொல்றான். அது கேட்ட எல்லாரும் ஷாக் ஆயிராங்க. சாமே ஷாக் ஆயிரான். ஊத்தலவர் மட்டும் தான் நம்ம சந்தோஷப்படுறாரு. அது திரும்ப அந்த பேனர்ஸ் எல்லாம் ஒட்டி பாத்தீங்களா கிரைமே நடக்கலன்னு சொல்றாரு. ஹீரோட அம்மா செம்ம கோத்து இருப்பாங்க. அன்னைக்கு நைட் அவன் அம்மா கிட்ட வந்து சாரின்னு சொல்றான். அவங்க கோமா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா, இப்படி உன்னோட எடுத்து மத்தவங்களுக்கு கொடுத்துருவியான்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் திரும்ப லாயர் ஆகணும்னு சொல்றான். அவங்க அதை கேட்டு ஷாக் ஆயிராங்க. அவங்க கிட்ட நீ லாயர்லாம் கிடையாது, நீ ஃபார்ம் பார்த்து பண்ணி எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, இப்ப எதுக்கு மாத்தி பேசுறேன்னு கேக்குறாங்க. அவன் இந்த ஃபார்ம் பாத்துக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நான் திரும்ப லாயர் ஆகணும்னு சொல்றான். அவங்க உன்னை போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு சொன்னா புரியாதான்னு கேக்குறாங்க. ஒரு கட்டத்துல அவன் அவங்களை தள்ளி விட்டுட்டு அழுதுகிட்டே நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சல, நீங்க நான் ஆத்துக்கு தள்ளி விட்டப்ப கூட அவங்க பேச்சு தான் கேட்டேன், நீங்க ஹாப்பியா இருக்கணும் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்றான். நான் இவ்வளவு பண்ணேன், எனக்காக ஒண்ணு கூட பண்ண மாட்டீங்களா, எல்லா டிசிஷனையும் நீங்க எதுக்காக எடுக்கிறீங்க, நீங்களே என்ன பைத்தியம் பார்த்தா பாக்குறீங்களான்னு கேக்குறான். அது கேட்டவங்க ஷாக் ஆயிராங்க. அன்னைக்கு நைட் ஹீரோட அம்மா ஹீரோயினை போய் பார்த்து நான் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், ஆனா அவன் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், உன்னோட பேச்சு மட்டும் தான் கேட்கிறான், அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுன்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே ஷாக்ல இருக்கா. ஹீரோட அம்மா நாளைக்கு அந்த பொண்ணு அவனை பார்க்க வரா, நீங்க அங்கே ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன்னா நீங்க பூச்சி வந்து வாங்கிட்டு போனீங்க, ஹீரோவை நீங்க அவளை விட்டுட்டு போக போறீங்கன்னு சொன்னா இப்போ அவன் கல்யாணத்தை இவ்வளவு அவசரமா பண்றீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு சொல்றா. அவங்க அப்படியே யோசிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ கட் பண்ணா ஹீரோன் அந்த ஷாக்லேயே வீட்டுக்கு வரா. அப்போ ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஹீரோவை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் தான் பிரெக்னெண்டா இருக்கான்னு அவனுக்கு தெரியும். அவன் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப சந்தோஷமா போய் சொல்றா. அவன் ஃப்ரெண்டு இது அவன்கிட்ட சொல்லலையான்னு கேட்க அவன் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போனான், அவன் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அவன் திரும்பி வருவான், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம்னு சொல்றா. இப்போ குழந்தைகளும் பிறக்குது. ஹீரோன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அங்க தங்குறதுக்கு கூட வீடு கூட கிடைக்கல. அதுக்கு மேல அவங்கள பாத்துக்கிறதுக்கு பணம் இல்லைங்கிறதால அவன் அம்மா வீட்டுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களை வச்சுட்டு அவ கிளம்பிடுறா. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அதுல லெட்டர் எழுதி இருக்கும், அது அந்த குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கோங்கன்னு எழுதியிருப்பா. இப்போ ஃபிளாஷ்பேக் முடியுது. அவன் அம்மா கிட்ட நான் அன்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கணும், ஹீரோ கிட்டையும் அம்மா கிட்டையும் என் பசங்க கிட்டையும் சொல்லியிருக்கணும்னு சொல்றா. அவங்க அம்மா அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அவ கிட்ட இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, அவனுக்கு உடம்பு வர சரியில்லை, இப்ப அவன் எல்லாம் நீ பாத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயின் உண்மையை சொல்லி டிசைட் பண்ணிடுறா. அந்த பசங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு வரா. அவ அந்த வீட்டு கதவை தட்ட இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.